வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புத்த பகவானின் அவதாரம், ஞானோதயம் மற்றும் மகா பரிநிர்வாணம் ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நினைவுகூரும் புனித நாளாக இந்நாள் திகழ்வதாக அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று லே நகரின் சோக்லம்சர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் கண்காட்சியையும் 2569வது புத்த பூர்ணிமா கொண்டாட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். பொது சுகாதார அமைப்புகளில் சிறந்த மற்றும் பின்பற்றத்தக்க நடைமுறைகள் மற்றும் புதுமைகள் குறித்த 10வது 2 நாள் தேசிய உச்சி மாநாட்டினை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் இணைந்து நேற்று சண்டிகரில் தொடக்கி வைத்தார். இன்று மே தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளை முன்னிட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.